மதுபோதையில் 16 வயது சிறுவன் உட்பட 2 பேரை தாக்கிய விவகாரத்தில் பிரபல பாடகர் மனோவின் 2 மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனோவின் மகன்களான ரஃபிக் மற்றும் சாஹிர் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர், இவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பிரபல பின்னணி பாடகர் மனோகர் அவர்களின் மகன்கள் நேற்று இரவு மது போதையில் அவரது வீட்டின் அருகே சென்று கொண்டிருந்த உணவு வாங்கி கொண்டிருந்த சிறுவர் 16 வயது சிறுவன் உட்பட 3 பேரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த நிலையில பாதிக்கப்பட்ட நபர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில வலசரவாக்கம் போலீசார் இன்று காலை பின்னணி பாடகர் வலசரவாக்கத்தில் வீட்டில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது அவரது மகன்கள், பாடகரின் மகன் ரஃபீக் மற்றும் சகீர் ஆகிய இருவரும் மருத்துவமனையில் உள்ளதாகவும் தற்போது அவர்களை அழைத்து வருகிறேன் என கூறியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இருவரும் சண்டையிடக்கூடிய காட்சிகள், சரமாரியாக சிறுவன் மற்றும் அவரது நண்பர்களை தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது வலசரவாக்கம் போலீசார் பின்னணி பாடகர் நண்பர்களுடன் இணைந்து தாக்கப்பட்ட இருவரை விக்னேஷ் மற்றும் அவரது நண்பர் இருவரை அழைத்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில தற்போது பின்னணி பாடகரின் மகன் ரஃபீக் மற்றும் சாகிர் ஆகிய இருவரும் தொடர்ந்து தேடப்பட்டு வர நிலையில தலைமறைவாக இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சிறுவன் உட்பட இருவரை தாக்கிய சம்பவம் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில 3 பிரிவுகளின் கீழ் தற்போது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதாவது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் பிரபல பின்னணி பாடகரின் மகன்கள் இருவர் மீதும் தற்போது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ளவர்களை தேடும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். மது போதையில தற்போது அந்த உணவகத்துல உணவு வாங்கி கொண்டிருந்த இளைஞர்களை போதையில் தாக்கியதாகவும் விசாரணையில வீடியோ காட்சிகள் மூலம் தற்போது போலீசார் இந்த வழக்கு பதிவு என்பதை செய்து தீவிரமாக தேடி வருகின்றனர். தற்போது பிரபல பின்னணி பாடகரின் மகன்கள் இருவர் உட்பட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. மேலும் தலைமறைவாக உள்ள இருவரையும் போலீசார் தேடி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.